ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம ஒரு வெள்ளை கேசரி செய்ய போகிறோம். இது ஒரு பூஜைக்காக நான் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 50 கிராம் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கிறேன், 50 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன், 10 முந்திரியை வந்து குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கிறேன், ஒரு குட்டி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன், ஏலக்காய் கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால மற்றவங்களும் பார்க்குறக்கான இது இருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், 200 ml பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த 50 கிராம் ரவையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் சும்மா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வறுக்கலாம். இப்போ இது 50 கிராம் ரவை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அது தக்கன அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 200 பால் எடுத்து வச்சுருக்குறோம். எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம், தேவையானதை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மொத்தத்தில் ஒரு 4 நிமிஷம் வறுத்துட்டோம். கருகாமல் அப்படியே சிம்மிலே வச்சு வறுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து பால் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கட்டி விழாமல் முடிஞ்ச அளவுக்கு கிண்டுங்க. ஒரு கட்டி விழுந்தாலும் நம்ம கரண்டி வச்சு சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்ச நேரம் அப்படி விட்டு விட்டு ஊற்றினீங்கன்னா கட்டி அதிகமாக விழுகாது. அப்படி ஏதாவது கட்டி விழுந்தாலும் லைட்டாக அந்த கரண்டி வச்சு இது பண்ணிங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருக்கிறேன், நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை போட்டுட்டு நீங்கள் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கரைஞ்சிரும். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேசரி வந்து நல்ல ஒரு பழ ஸ்மெல் நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சாமிக்கு செய்கிறதுனால இது வந்து இந்த வாழைப்பழம் போடுறது, இந்த கலர் பொடி போடாமல் நான் செய்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கலர் பொடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், உங்கள் பிரியம்தான். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. மறுபடியும் நம்ம இந்த பாலை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இப்படி பண்ணலாம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. நிறைய பிரசாதம் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிறையவே பண்ணிக்கோங்க. நார்மல் டைத்தில் பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு பிறந்தநாளைக்கு பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு பண்ணிக்கோங்க. கலர் பொடியும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். நீங்கள் காய்ச்சின பாலும் ஊற்றிக்கலாம், பச்சை பாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பால் தான் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் எது இருக்குதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பழம் மட்டும் ஏதாவது கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது திரும்ப நார்மலாக வந்துடும், நல்லபடியாக இதாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. நான் 200 ml பாலுமே ஊற்றிட்டேன். பழமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 50 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி திராட்சை வறுத்து போடலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டோம் நெய்யில். அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ஒட்டாமல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணும்போது நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம்.
இது வந்து நீங்கள் பாலே தான் ஊற்றணுங்கிறது இல்லை. இப்போ 200 mlனா 100 ml தண்ணி 100 ml பால்னாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு தண்ணி தான் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அதேமாரி வாழைப்பழமும் உங்களோட பிரியம்தான். நீங்கள் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம். அது நல்ல ஒரு ஸ்மெல் வருது, அதுதான் அதில் நல்லா இருக்குது. கலர் பொடி நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் நெய் மட்டும் போட்டுக்கிறேன் சாமிக்கு வைக்கிறதுனால. நீங்கள் டால்டா வேணாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நீங்கள் ஆயில் எதுவும் பயன்படுத்திங்கனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒரு வாழைப்பழம் போட்டதுனால பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் கலராக இருக்குது. நெய் ஊற்றுனதுனால அதெல்லாம் சேர்ந்து லைட்டாக மஞ்சள் கலராக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் அல்வா மாதிரி வந்துடணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அருமையான கேசரி ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து நார்மல் நாளில் செய்யலாம். குழந்தைங்களுக்கு பிறந்த நாள், உங்கள் திருமண நாள், இந்த மாதிரி நல்ல விசேஷத்துக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இது மாதிரி கம்மியாக கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக பண்ணிக்கோங்க. இந்த பழம் போடுறது தான் இதில் வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல ஒரு வாசனை வருது, நல்லாவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்துடும். நன்றி, வணக்கம்.